வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் கேமிங் சேனல்லேருந்து உருட்டு மொமெண்ட்ஸ் அப்படின்ற வீடியோக்கு டைரக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக தமிழ் கேமிங் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஃபன்னான அந்த கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த பிரதர்ஸாக 2 பேர் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, லைவ் பண்ணுவாங்க, அப்புறம் எடிட் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸ்டோரி கேம்ஸ், முக்கியமாக ஸ்டோரி கேம்ஸுன்றது ஒரு மூவி பார்க்குற மாதிரி, மூவி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டோரியில் நீங்கள் அந்த கேரக்டராக ப்ளே பண்ண அப்படி இருக்கும், அந்த இது கொடுக்கும். அந்த மாதிரி கேம்ஸ் நிறைய ஆடுவாங்க. ஈவன் நானும் ஸ்டோரி கேமர் தான். ஆனால் ஸ்டோரி கேம்ஸ் அப்படின்றது வந்து நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப ஃபன் கேம்ஸ், அதுக்கு தான் என்ஜாய் பண்ணி விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் கேம்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப போவாங்க. அதுபோக பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற அந்த பேட்டில் ராயல் கேம்ஸ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி மக்களுக்கு தெரியும். ஸ்டோரி கேம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவான மக்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி கேம்ஸுன்றது ஒரு செம்ம ஃபீல் இருக்கும், உங்களை அழ வைக்கும், யோசிக்க வைக்கும், கோபப்பட வைக்கும், எல்லாமே பண்ண வைக்கும். அந்த ஸ்டோரி கேம்ஸுன்றது உங்களோட எல்லா ஃபீலையும் டச் பண்ணும். மூவி தான், லிட்டரலாக ஒரு மூவி பார்த்தா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதான் ஸ்டோரி கேம்ஸில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி ஆடுவாங்க. அந்த மாதிரி கேம்ஸ் தான் மோஸ்ட்லி ஆடுவாங்க. அப்புறம் சிமுலேட்டர் கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆடுவாங்க. மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் நிறைய ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல் தான் அது, நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரட் சேனல் இது. ஸோ அந்த சேனல் வந்து உருட்டு மொமெண்ட்ஸ், அந்த வீடியோக்கு தான் ரெக்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட். PS5 எப்படி வாங்க போறீங்க? மறைச்சு வச்சிருந்தோம். ஒரு நிமிஷம், அது உடனே காமிக்க வேணாங்க, எல்லாரும் ஓகேன்னு சொன்னா கட்டலாங்க. PS5 அனௌன்ஸ் பண்ண டைம் நினைக்கிறேன். வேணாம் விடுங்க, தெரிஞ்சிரும். ஓகேன்னு சொன்னா சொல்லலாம், எல்லாம் விட்டுருங்க. பொறுத்து இருந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். டெய்லியும் கேட்டுட்டே இருக்கனால சரி சொல்லிருங்க. PS5 நொட்டுன்றது இவங்களோட டேக்லைன் மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிட் கேம் இருக்கு. என்னது? இல்லையா, வெக்கமே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சென்டிமெண்ட் போலையா நீ? பம்பிள் பூல். சும்மா சொன்னா. உருட்டு மொமெண்ட்ஸ் என்னன்னா, ஒரே ஒரு காட்சிகள் மட்டும் வந்து கொஞ்சம் இதா இருக்கு, அதுக்காக நாங்க வந்து சென்சார் பண்ணலாமான்னு இருக்கோம். நீங்க உண்மையாலுமே ஒரு முத்தின மனோபாவம் உடையவர்களா இருந்தா ப்ரோ அதெல்லாம் சென்சார்லாம் வேணாம், நாங்க முத்துனத்தான் அப்படின்னா நாங்க முத்துனத்தான் போடுங்க, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நோ சென்சார், முத்தின பிஞ்சி முத்துனது தான். நான் முத்துன பீஸ் ப்ரோ. அது எல்லாரும் எனக்கு சென்சார் வேணாம் ப்ரோன்னு கேக்குறாங்க. ஏதோ சோதனை பண்றாங்க நினைக்கிறேன். ஏதோ அமிங்க ஐயோ உங்களை பார்க்க விட மாட்டேன். உலண்டா புறாது, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கடா புறாத. தம்பி மூத்தவன்பா, எல்லாம் சின்ன புறார்களா இருக்காங்க. நானா தான் இந்த பணி கிரீன் ஸ்கிரீன் எப்பட்டே உள்ள இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கு. ஏங்கப்பா, தாராள மனசுனா அந்த மாதிரி நல்லா இருக்கு. இந்த மாதிரி நாய்களை வந்து அது சொல்றது வச்சுக்கோங்களே, எந்த விதமான காம விஷயங்களும் நடக்காம இருக்கு. இவங்க வந்து WWE ஃபேன் 2 பேரும். Hey boy. வந்து தொடா ஆடு வந்து தொடாடே. இங்க வந்து பாரு சைக்கோவா. அசல் மெண்டல் பாத்துட்டாரு. பாத்தீங்களா ப்ரோ, நிரபராதி. இவனை கொல்ல மாட்டான். தெரிஞ்சு நடிகனை போட்டுடலாமா? நடிகை நடிச்சிட்டு இருக்கான். போடுங்க போடு. ப்ரோ நான் ப்ரோ மாட்டிக்கிட்டாரு. பம்புள் நான் உமன் ஸ்கேன் பண்ணேன் ப்ரோ. பப்பட்டி ஏரியா நீங்க ஸ்கேன் பண்ணத பார்த்தல. அசல் மெண்டல் பாத்துட்டாரு. டிஜி ப்ரோ இல்ல ப்ரோ, சாரி ப்ரோ, பரவாயில்லை. எமர்ஜென்சி ஏற போடுங்க ப்ரோ. நானிஸ் பப்பட்டியார் ப்ரோ பேச கேக்குதா? கேக்குது ப்ரோ. நானிஸ் ப்ரோ கிடையாது. நீ பேசுற கேக்கலையா? நாம நல்லா இருக்குனா 4 பேர் செத்தா தப்பு இல்ல. ஃபிளாஷ்
ப்ரோ அவங்க காமிச்சிட்டாங்க ப்ரோ என்கிட்ட அதனால ஆ ப்ரோ நான் கரெக்டா ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சேன் ப்ரோ சரியான ஆளியா டோட்டலி கண்டுபிடிச்சேன் தப்பு ப்ரோ என்ன ப்ரோ கண்டுபிடிச்சீங்க ஒரு பிட்டு கேம் இருக்குங்க. காட்சி 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் தான் ப்ரோ bro, வேணுமா அது bro அது? பண்ணலாமா வேணாமா அந்த bit? நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா தப்பு இல்ல. தப்பு தான், கொஞ்சம் தப்பு தான். பிகச்சு சொன்னா ஓகே. பிகச்சு ப்ரோ தப்பா ப்ரோ? வேணுமா? ப்ரோ சின்ன பசங்க போ கிளம்புங்க. நாளைக்கு தமிழ் கேமிங் தான் எங்களை விட்டு போக வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி போடுங்க. நினைச்சேன் எக்ஸாம்ல இது பிட் அடிக்கிறது. டீச்சர் கூட ப்ரோ. ஆக்சுவலா பிட்டு எக்ஸாம்ல அடிக்கிற பிட்டு ப்ரோ. பிட்டுனா காப்பி அடிக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைச்சீங்க? எஸ், அது தப்பு தானே ப்ரோ? ஏ மேடம் A+ போடுங்க எங்களுக்கு. எப்படி இருக்கு நம்ம கேம்? நல்லா இருக்குல்ல? பிட் எப்படி சூப்பரா? எதிர்பார்த்த பிட்டோட நல்லா இருக்கா? போட்டோன்னே 80% ஆஃப் தி பீப்பிள். ஆமா ப்ரோ, நான் தான் முத்தின பிஞ்சு ப்ரோ. நான் என்னோட குழந்தையை எப்படி நானே கையப்படுத்தேன்? குழந்தையா? மியா என் பொண்ணு, உனக்கு தெரியும்ல? அப்பா நம்ம பொண்ணா? அப்பா வாங்க நமக்கு. என்ன அப்பாவாவே? நைட் ஏன் நின்னுட்டு இருக்க? அடியா? எனக்கு என்னால அடிக்க முடியல ப்ரோ. அடிக்க முடியல? இல்ல ப்ரோ சென்டிமெண்டா இன்னும் நீ அந்த கதையில இருந்து வெளிய வரலையா? என்ன உனக்கு சென்டிமெண்ட் இப்ப வந்துருச்சு உனக்கு? இப்ப வேற ஒரு சென்டிமெண்ட் அதனால அடிக்க முடியல. நான் கூட ஏதாவது கண்ட்ரோல் பிச் ஆயிடுச்சுனா சென்டிமெண்ட் யாரியா நீ? யோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பின் சென்டிமெண்ட் போலையா நீ? இல்ல ப்ரோ அது ஏன் போன மொத்தமாக்கு திடீர்னு நைட்டாக்கு அடி ஃபுல்லா கொல்ல போறது இல்ல. அது தப்பு இல்ல ப்ரோ. என்னையா தப்பு? தப்பு இல்ல. யோ அரமண்ட ஏதோ ஒரு கதையை கவனிச்சிட்டு யோ என்னையா பக்கத்துல பலரம் மணிக்கு இதை பார்த்துட்டு இருக்கியா? அதை பார்த்துட்டே விளாண்டுருக்கியா என்ன? எதுக்கு அது தப்புங்கிற? எனக்கு புரியவே இல்லை. அப்பாவானா எப்படி பார்த்து அப்பாவை எப்படி? அப்பானே சொல்லலையே ப்ரோ. நம்ம அப்பா இல்லையா? மியாவா மியா அப்பா? அப்பாயா? நமக்கு அப்பானே சொல்லையா? என்ன யோ அப்பா அப்ப நீ அப்பா அப்படின்னு கேட்க மாட்டானாயா? இவரை வச்சு ஒண்ணும் எதுவும் பண்ண முடியாது bro. ஓ புரிஞ்சு போச்சு. ஹாக் அடிச்சா உடனே செத்துருவான்னு காமி அப்படியே யோ தெரிஞ்சு போச்சியா? யோ நீ செம்ம நடிகையா? ப்ரோ இப்ப அடிச்சா வால்ஸ் உடனே செத்துருவாரு. லைஃப் கம்மியா இருக்கும் போல. ஒரு அடியிலே செத்துருவாரு போல. அதான் திருப்பி அடிக்கும். பச்சா புள்ளி நினைச்சா நம்மள வந்து நான் தான் அடிச்சா கண்டுபிடிச்சிருவீங்களே அப்படின்னு. ஒரு நிமிஷம் எங்களே நம்ப விட்டு நீ நான் செத்துட்டேன் ப்ரோ. நீங்க செத்த உயிரோட தான் இருக்க. உனக்கு ஹெல்த் ஃபுல்லா ஹெல்த் குறையவே இல்ல. ஆமா bro, இங்க பாருங்க friends. bro இங்க இங்க பாருங்க. பாருங்க, இங்க பாருங்க. குறையத ப்ரோ கோஸ்ட் டாக் போட்டுருக்காரு bro bro இங்க பாருங்க ஹெல்த் குறையவே இல்ல. மாட்டிக்கினாரு யோ நல்லா பச்சையா தெரியுதியா? யோ ப்ரோ எனக்கு அத பண்ண தெரியாது. என்ன ப்ரோ நீங்க அது ஐயோ ஐயோ தயவு செஞ்சு என்னால முடியலங்க சத்தியமா நைட்டாக்ட. ஒரு நாள் மட்டும் நம்ம சென்சார் போர்டு போட விரும்பல. ஏன்னா நாங்க ரெடி பண்ணல. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இல்ல ப்ரோ பிரச்சனை அப்படி எழுதுங்க. மறுபடியும் சென்சார் பிராங்கா? சாச்சா அப்படிலாம் பண்ணுவோமா? சென்சார் வேண்டாம். சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருங்க. ஆமா சரி போலாமா? 1 hour later. ஏய் என்னையா வெக்கமே இல்லையா? யோ நல்லா தெரியுதியா? கம்முனு ஏய் அவங்க சட்டை கழட்டி விட்டாங்க. யோ கழட்டி விட்டானா? குழந்தாய், இந்த கிலுகிலுப்பான காட்சியை பார்க்க நீ ஆவலாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. யாருங்க அவன்? யாருங்க அதை கட்டு போய் எடுத்து விட்டாங்க அந்த சீன் வரப்ப? சென்சார் போர்டு போட மாட்டானா நினைச்சீங்க? ஏமாந்தீங்களா? அதாவது கேம்ல வர சீன் ஒரு அடல்ட் சீன் வர்றதுக்காண்டி அப்படி சென்சார் போட்டுருக்காங்க. போடுங்க அப்படின்னு. காட்டுங்க பார்க்கறேன். பார்க்கறேன். நான் பரவாயில்ல இருந்து பார்க்கறேன் அப்படின்னு. 10 மணி ஏன்னா ஸ்டோரி கேம்ஸ்லாம் அப்படிதான். மூவில எப்படி இருக்கும்? எல்லா விதமானதும் இருக்கும். எல்லா ஸ்டோரி கேம்ஸ் அப்படி கிடையாது. 18+ ஸ்டோரி கேம்ஸும் இருக்கு. ஈஸ்டர் கேடம். அது கம்மியா உள்ளதும் இருக்கு. எல்லா ஆடியன்ஸ் ஆடுற மாதிரியும் சின்ன பசங்க கூட. நீங்க தான் முதல்ல பண்ணோம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இந்த bro இந்த இதுல போய் நில்லுங்க போங்க. இல்லங்க ப்ரோ. நில்லுங்க. அதான் மூவிஸ் அப்படியே வரும். ஓகே ப்ரோ. A சர்டிஃபைடு UA அப்படி சொல்றாங்க. குதிங்க. சாவ போறாரு. குதிங்க அப்படியே ஆல்ட்ரி மாதிரி அப்படியே சொங்கின்னு போவாரு. அல்டேர் வந்துட்டு அது அசாசின்ஸ் கிரீடோட ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கேரக்டர். Protagonist. அதான் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் ஏறுங்க ஏறுங்க. எந்திரி எல்லாரும் எஜ்ஜியா இருக்க முடியுமா? அதான் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பருடன். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ப்ரோஸ். நன்றி ப்ரோ.
நன்றி ப்ரோஸ். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க நிறைய கேம்ஸ் ஆடிருப்பாங்கல்ல, லைவில் நிறைய கேம்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸாக கட் பண்ணி ஒரு வீடியோவை ரெடி பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டேன், அதனால் அது திருப்பி ரியாக்ட் பண்ணால் நேச்சுரலாக இருக்காது. அதனால தான் இப்போ புதுசாக ரீசெண்டாக போட்ட வீடியோக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இவங்க லைவில் வந்து ரொம்ப நல்லா ஃபன்னாக ஜாலியாக பண்ணுவாங்க. அதுவே ஒரு எமோஷனலாக ரொம்ப என்ன சொல்கிறது, சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நம்மளை அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளே அதுக்குள்ளே ஈர்த்துருவாங்க. ஸ்டோரி கேம்ஸ் யாராச்சும் ஆடிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபன்னு ஜாலி அந்த மாதிரி ஒரு கேம்ஸ்னால், ஸ்டோரி கேம்ஸுன்றது நம்மளை அந்த நம்ம ஆடுறோம்ல ஒரு கேரக்டர் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். அந்த கேரக்டரை நம்மளை ஒரு வாழ வைக்கும், அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நானுமே என்னோடய லிஸ்ட்டில் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நிறையா கேம்ஸ் இருக்குது. அது ஃப்யூச்சரில் ஆடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா என்னோடய பிசியில் இப்போதைக்கு ஆட முடியாது. என் பிசியில் என்னென்னலாம் ஒர்க் ஆகுமோ அதெல்லாம் மட்டும் நான் ஆடியிருக்கேன். இன்னும் நிறைய இது ஆட வேண்டியிருக்கேன். என் பிசி தாங்காது, ஏன்னா FPS கம்மியாகும். என்ன சொல்கிறது, அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் கிராஃபிக்ஸ் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அது நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பிசி வந்து நான் அப்கிரேட் பண்ண வாட்டி தான் அந்த கேம்ஸ்லாம் நான் ஆடுவேன், கண்டிப்பாக ஆடுவேன். ஏன்னா அது என்ன சொல்கிறது, என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நான் அதெல்லாம் வச்சுருக்கேன்னா அதெல்லாம் ஒன்றா முடிச்சுட்டே வருவேன். அதனாலேயே நான் என்னென்னலாம் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது சம்மந்தமான வீடியோஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஆயிடும்ல, அதெல்லாம் ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறதில்ல. சரி, இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.